கல் போட்டு நசுக்கி கப்ளிங்க காய பண்ணிக்கு பார்த்தீங்களா, பெரிய கல்ல விழுந்ததுன்னா தான் இந்த மாதிரி பாருங்க. இது கடைசி பைப்பு 1000 அடி மாட்டிக்கிறாங்க. கடைசி பைப்பு மோட்டர் பைப்பு. நாம் போகிற ஊர் மணக்கடவு தாராவரம் வந்து தொப்பட்டி பழனி போகிற ரோட்லையும் கழட்டி விட்றாது, கழட்டி விடும். அதனால ஓட ஆற்றுல கொட்டுறாங்க, குப்பை கொட்டுறாங்க. தண்ணி போகுதப்போ தண்ணி ஃபுல்லாக போகுது. 6 பேர் எல்லா ஊராக நிற்கணும். ஓ லைன்னு ஒரு காடி கிடக்கிறப்போ சாமி பார் இப்படித்தான் இருக்கணும். இந்த வண்டியும் அடி சிவன்மலை வந்துட்டோம். சாமி கும்பிட்டுருந்தோம். சிவன்மலை முருகர் கோயில் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல வரவங்க பார்த்து வாங்க. தாராபுரம் பழனி திருச்சி நல்லா தெரியுது. கும்பிட்டு காங்கயம் நகராட்சி காங்கயத்துக்குள்ள வந்துட்டங்க. காங்கயத்துக்கு உழவர் சந்தை எங்க இருக்குன்னா, உழவர் சந்தை காங்கயத்துக்கு அப்படி ஒன்றும் இல்லையா? உழவர் சந்தை ஆமாண்ணா. மார்க்கெட்டு காங்கயம் பஸ் ஸ்டாண்டு. மாட்டு சிலை ஒன்று வச்சுட்டான காளை மாட்டு சிலை சூப்பராக இருக்குது. ஓட்டாவில் தான் வச்சுருக்காங்க. லெஃப்ட் கட் பண்ணோம்னா திருச்சி 130, ரைட் கட் பண்ணோம்னா கோயம்புத்தூர் 70. நாம் நேராக தான் போகணும். தாராபுரம் சாமி கார் வரும். என்ன ஊராக நிற்கணும். ஓ லைன்னு ஒரு காடி கிடக்கிறப்போ சாமி பார் இப்படித்தான் இருக்கணும். இந்த வண்டியும் அடி எல்லாம் போர்ட்டு மட்டமலை முருகன் கோயில் சூப்பராக இருக்கு. ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா மேலே போய் சாமி கும்பிடலாம். தாராபுரம் உள்ள என்ட்ரன்ஸாக போகிறோம். இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர ரோடு. இது தாராபுரம் போகிற ரோடு. அதாவது அது கோயம்புத்தூர் திருப்பூர் 2 ரோடுமே அந்த இந்த ரோட்டில் வந்து ஜாயின் ஆகுதுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பூர், ஒரு கொஞ்சம் குண்டு எடுத்துக்கிட்டு போய் லெஃப்ட் எடுத்தோம்னா அப்புறம் கோயம்புத்தூர் போகுங்க. தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டங்க. மேம்பாலம் ஏறிட்டு இருக்கிறோம். மேம்பாலம் ஏறி அந்த சைடு போகணும். மேலே போயிட்டு இருக்குது தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஒரு மணி பஸ் நிற்கிறப்போ வேறு டொம்முன்னா
போ போ. அதுக்குள்ள எங்காலும் சந்தில் விட்டாடுறேன். அங்கே 2 பேரும் முட்டை வச்சுட்டு நிறுத்திட்டு இருக்கிறாங்க. பழனி வரவங்க கொஞ்ச நாளைக்கு இந்த அலங்கியம் ரோட்டை பயன்படுத்துங்க. அந்த ரோடு ஃபுல்லாக எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2 வீலர்லாம் போனீங்கன்னா ரொம்பவுமே சிரமமாக இருக்குது. பழனி வரணும் இந்த ரோட்டில் கட் பண்ணி போயிட்டீங்கன்னா ரோடு நல்லா இருக்கும். அலங்கியம் போகிற வழி. அமராவதி யாரு பாருங்க, தண்ணி போகுதா? நேரத்தை ஓட ஆற்றுல கொட்டுறாங்க, பொம்மை கொட்டுறாங்க. தண்ணி போகுத போ, தண்ணி ஃபுல்லாக போகுது, ஓரளவுக்கு போகுது. தண்ணி விட்டுருப்பாங்க இருக்குது. பழனி 30, கொடைக்கானல் 97. நம்ம ரைட்டில் தான் கட் பண்ணி போக போகிறோம். பழனி போகிற ரோடு. நாம் இடையிலேயே நின்றுக்கிறதுனால இந்த ரோட்டில் போகிறோங்க. இந்த ரோடு அப்படியே ஓரம் போடும். நிறுத்தி சாப்பிட்டு அங்கே அந்த கடைக்கு கூட நிறுத்துவேன். அந்த ஆட்டோ நிற்கிது அந்த கடைக்கு. வண்டி இங்கே நிற்கிதுங்க. சாப்பிட்டு போயெல்லாம் நிறுத்தியிருக்கிறோம். இந்த ரோடு போட்டிருக்குறாங்க, தாராபுரத்துலேருந்து பழனி போகிற ரோடு. இன்றைக்கி தேதி வந்து ஜூன் 20, 2025ங்க. இன்னொரு எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே வேலை நடக்குன்னு நினைக்கிறேன். பழனி போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ரோட்டை தவிர்த்துருங்க. பூரா அடிக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. தொப்பம்பட்டி வரைக்கும் எல்லாம் ரோடு போட்டிருக்குறாங்க. அதனால் ஜல்லி பூரா செஞ்சு கிடக்குதுங்களா. நைட் டைமில் 2 வீலரில் வரவங்களும் ஜாக்கிரதையாக வரணும். அதனால் அலுங்கியம் வழி பயன்படுத்திக்கங்க. நான் போகிற ஊர் மணக்கடவு. தாராபுரத்துலேருந்து தொப்பம்பட்டி பழனி போகிற ரோட்லேங்க. ரோடு வேற இல்லை, வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. நைட் டைமில் 2 வீலரில் வரவங்கள பார்த்து வரணும். பூரா இந்த ஜல்லி பூரா கொட்டி கிடக்குது வரும். வலிக்க தொட்டுருக்கு. இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. பெரிய கரசரம் இருக்க மாட்டேங்குது. ரோட்காரன்னு பார்க்குறாரு. அந்த காட்டுக்குள்ளே விட்டுறாதோ பேசிக்க போகிறாங்க, கேட்டு விட்டுக்கலாம். கம்பி வேலி ஒட்டி இடத்துல கல் கரடும் கிடக்குது. வரட்டு வா, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் இடமுக்கு வா. வரட்டு வா. புலம்பு இன்னும் லெஃப்ட் இடமுக்கு போ. அளவாக இருக்குது. எதில் இருக்குதா? கல் இருக்கா? இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த போர் தான் மேலே வர மாட்டேங்குது. போர் ஒரு 1100 அடி, மோட்டர் 900 அடிக்கு மாட்டியிருக்காங்க. அப்புறம் அவங்கள இழுத்து பார்த்துட்டு தான் இப்போ நம்மளை கூப்பிட்ருக்காங்க. வரட்டு வா, சென்டர் பார் போ, அங்கே போய் சென்டர் பார். காற்று அடிக்குது ஃபுல்லாக. வைப்பாவிலே மாட்டி விட்டு கீழே இறக்கி பார்த்துருப்பாங்க. இருக்குது கீழே இறங்கலைங்க. ஒரு வைப்பை மாட்டி கீழே விட்டு பார்த்தா கீழே இறங்குது. கொஞ்சம் வெடுக்குன்னு வருது. கல் தான் நல்லா பிடிக்கும். சேக் பண்ணி பார்த்தாங்க, கீழே தான் இறங்கிட்டு இருக்குது. மறுச்சு மேலே விட்டுனா அது லோட் ஆகுது. சாப்பிட்டு விட்டு பார்க்குறேங்க.
ஆயிடுச்சுங்க, ஒரு 10 அடி வந்துக்குதுங்க. கல் பிடிக்கிறதுக்கு ஓட்டமாக தான் தெரியும். ரைட், ஓகே. கழட்டி விட்றாது, கழட்டி விடும். காற்று வேற பயங்கரமாக அடிக்குதுங்களா, பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போர் ஓட்டி 1 வருஷம் தான் ஆச்சுங்களாமா. 2-3 டைம் ப்ளஸிங் வண்டிட்டாங்க. அப்புறம் அந்த இடையில கல் விழுது பாருங்க, அந்த இடத்துல இருந்தால் அப்புறம் மோட்டரை ப்ளஸிங் வண்டி விட்டு கீழே இருக்கணுங்காட்டி இப்போ மேலே வர மாட்டேங்குது, சிக்கிட்டு நிற்கிது. பஸ்ட்டை கீழே மாட்டி அப்புறம் கீழே இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ அந்த இடையில அடைக்கிறதுங்காட்டி அந்த அளவுக்கு பாதி பைப்பு கழட்டி வச்சுருந்துருக்காங்க. தண்ணி தெரியுதா? தெரியலையா? வெளிச்சமுள்ள போதா அது மறைச்சிட்டிங்க. எத்தனை அடிக்கு தெரியுது? ஃபஸ்ட்டு வந்தோடனே ரிலீஸ் ஆச்சுங்க. ஷார்ட் அவுட் அடித்து ரிலீஸ் ஆகிடுது. ஒரு பைப்பு ஒரு 20 அடி வந்தது, ஒரு மறுபடியும் பிடிச்சதுங்க. அப்புறம் மறுபடியும் கழட்டி 3 அடி கழட்டிட்டு மறுபடியும் கல் பிடிச்சிருச்சுங்க. கூடவே கல் வர மாட்டேங்குது. இன்னும் நிறைய வேலை செய்யணும், அது கல் கூடவே தான் வந்துட்டு இருக்குது. ஆச்சுண்ணா தண்ணி நான் பம்பு அடைச்சிருக்கேன். கழட்டி வேணும், கீரை எடுத்தோம். எத்தனை வந்துருக்குது? 600 அடி மேலே வந்துருக்குது. பைப்பில் பூரா தண்ணி நிற்கிது. ஏண்ணா தெரியுதா வீடியோவுக்கு? கல் போட்டு கல் போட்டு நசுக்கி கப்ளிங்க காயமண்டிக்கு பார்த்தீங்களா? பெரிய கல்ல விழுந்ததுன்னா தான் இந்த மாதிரி பைப்பு 1.5 இன்ச் பைப் தான், 1.25 இன்ச் பைப்பு. இந்த கப்ளிங்கோ போட்டு நசுக்கி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பெரிய கல்ல கிடக்கப்போ போறக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. தோட்டக்காரங்க பாவம் ஓப்பனும் அது போன்ட்டார். முருங்கை செடியெல்லாம் தண்ணி வாயிக்கூடாது கிடச்சது. இந்த ஏரியா வந்துட்டா பூரா பிடித்த இருக்குங்க. ஒன்றும் வாய்க்கா பாசனமெல்லாம் இல்லைங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் அந்த முருங்கை, கண்ணு வலி கிழங்கு இதெல்லாம் தான் வெள்ளாமல் மாட்டுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் அந்தல போயிட்டா வேணால் வெள்ளாமல் நல்லாயிருக்கும். காத்தாடி இருக்கும், கரண்ட் எடுக்கிற காத்தாடி. பாருங்க, இது கடைசி பைப்பு 1000 அடி மாட்டிக்கிறாங்க. கடைசி பைப்பு மோட்டர் பைப் வருது. ஏன்னா காயங்க இருக்குதா? பம்பில் ஏதாச்சும் காயம்? சரிண்ணா, ஜாமனத்தில் லோடு பண்ணி விட்ருங்க. வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. போர்வெல்லில் மோட்டர் பைப் குளிச்சுன்னு எடுக்கிறது அல்லது கேமரா வச்சு பார்க்குறது இந்த வேலையில் செஞ்சு தரேங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.